இந்த டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னாக்க, விட்டில் பூச்சிகள் விளக்கில் விழுந்து மடிவது ஏன், அறிவியலின் திருவிடையாளர். இதுதான் என்னுடைய ஃபுல் டைட்டில். அவங்க பாதி தான் சொன்னாங்க, இன்னொரு பாதி சொல்ல. ஸோ நேரம் நான் போயிடுறேன். விட்டில் பூச்சிகள் மட்டும் இல்ல, நிறைய பூச்சிகள் வந்து விளக்குல வந்து சாகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பண்டைய தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னாலே செழிக்கின்ற தீப்புகு விட்டில் அப்படிங்கிற இது தெரியும். அதே மாதிரி விளக்கில் மொய்த்த விட்டில் பறவை போல, இதெல்லாம் வந்து இலக்கியங்கள்ல வரக்கூடிய செய்திகள். ஸோ காலங்காலமா இது வந்து தெரியும். கேள்வி என்னன்னா, ஏன் போய் தற்கொலை செஞ்சுக்குது? தற்கொலை செஞ்சுக்குதா, அது ரெண்டாவது கேள்வி. பட் தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரியான தோற்றம் ஏன் ஏற்படுது? இதுல முக்கியமான புதிர் என்னன்னா, இரவில் நடமாடும் பூச்சிகள் ஒளியை விரும்புவதில்லை இல்லையா? நீங்க வந்து இரவுல விளக்கு போட்டீங்கன்னா அந்த இரவுல நடமாடுற பூச்சிகள் அந்த ரூம்ல இருந்து வெளில போயிடுது, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? சோ அப்போ வந்து அந்த இரவில் நடமாடும் பூச்சிகள் வந்து ஒளியை விரும்புவதில்லை. அப்படி இருந்தும் ஏன் ஒளியை நோக்கி போகுது? அது வந்து எரிகிற தீயா இருக்கும் போது அதுல விழுந்து மடிஞ்சு போகுதுங்கிறது வந்து ஒரு விஷயம். பட் முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இரவில் நடமாடுற பூச்சிகளுக்கு ஒளி விருப்பம் இல்லை, ஆனாலும் ஏன் ஒளியை நோக்கி போகுது? ஒரு பதில், காலங்காலமாக கொடுத்து வரக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலங்காலம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் கொடுத்துட்டு வர பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு பூச்சிகள் வலசை போகின்றன அப்படிங்கிற ஒரு செய்தி. வழிகாட்டி அப்படின்னு நான் இங்க சொல்லும் போது வந்து ஆங்கிலத்துல நேவிகேஷனல் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திசை காட்டி அப்படிங்கிற சென்ஸ்ல, அந்த அந்த பொருளை நான் இங்க சொல்றேன். எப்படி அது பார்க்கலாம். இப்போ இங்க வந்து நான் வந்து ஒரு 3 முக்கோணங்கள் நீங்க பாக்குறீங்க. ஆ ஆ இருக்கு, அப்புறம் வந்து கா சா பா அப்படின்னு 3 புள்ளி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வந்து ஒரு பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம். பஸ்ல இருந்து ஜன்னல் வழியா வெளில பாக்குறோம். அந்த பஸ் வந்து அந்த சமயத்துல ஆ அப்படிங்கிற புள்ளியில இருக்கு. பஸ் மெதுவா நகர்ந்து ஆங்கிற அந்த புள்ளிக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸுக்கு கொஞ்சம் பக்கத்துல, அதாவது ரோட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கம்பம் ஒண்ணு இருக்கு, அதான் கா. ரோட்டுக்கு பக்கத்துல அந்த கம்பத்துல இருந்து கொஞ்சம் தொலைவுல வந்து ஒரு குடிசை இருக்கு, அதான் சா. இன்னும் ரொம்ப தொலைவுல வந்து ஒரு மலை இருக்கு. ஓகே, இப்ப நான் ஆங்கிற புள்ளியில இருந்து இந்த மூன்றையும் நான் பார்த்தேன்னா, காங்கிற அந்த தந்தி கம்பம், சாங்கிற அந்த குடிசை, பா அப்படிங்கிற அந்த மலை, இந்த மூணுத்தையும் ஆங்கிற புள்ளியில இருந்து நான் பார்த்தேன்னா, என் தலையை நான் வெவ்வேறு கோணத்துல திருப்பினாதான் அந்த பொருள்களை நேராக பார்க்க முடியும். சைட்ல ஓரக்கண்ணால பார்க்கறத பத்தி நான் சொல்ல. அப்படி பார்த்தாலும் நீங்க உங்க கண்விழியை மாத்தணும். சோ நான் சொல்ற விஷயம் வந்து பார்வை, பார்வை கோணம், பார்வை கோணத்தை நீங்க மாத்தணும் இல்லையா? ரைட். இப்ப இந்த பஸ் ஆங்கிற இடத்துல இருந்து ஆங்கிற இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அங்கேயும் என்ன பண்ணும்? தலையை திருப்பி நீங்க உங்க பார்வை கோணத்தை மாத்தணும். இப்ப நீங்க ஒரு விஷயத்த பார்க்கலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தந்தி கம்பத்துக்கு கூடுதலான கோணம் இருக்கு, சாக்கு கொஞ்சம் குறைவான கோணமா இருக்கு, பாக்கு அதை விட இன்னும் குறைவான கோணமா இருந்தது. இதையும் தாண்டி இன்னும் தொலைவில் இருந்தா என்ன இருக்கும்? இன்னும் கோணம் குறைஞ்சு போயிருக்கும். இன்னும் ரொம்ப தூரத்துல இருந்தா இன்னும் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். ரொம்ப 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 தூரத்துல இருந்தா ஆல்மோஸ்ட் பூஜ்ஜியமா இருக்கும் இல்லையா? அதாவது வெகு தொலைவில் இருக்கும்போது நான் ஆங்கிற புள்ளியில இருந்து எந்த கோணத்துல அந்த புள்ளி அந்த பொருளை பார்த்திருக்கேனோ அதே கோணத்துல என் தலையை வச்சா போதும், ஆங்கிற இடத்துக்கு நான் போற வரைக்கும் அதே கோணத்திலேயே கண்ணில் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு தொலைவில் இருப்பதுனால அதுல ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து பூஜ்ஜியமா இருக்கும். நமக்கு பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்ச விஷயம்தான். சூரியனிலிருந்து இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இணை கோடுகளாக வந்து சேர்கிறது, இணை கரங்களாக வந்து சேர்கிறது, parallel rays அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ வந்து ஒரு புள்ளி வந்து லைட் உமிழுதுன்னு வச்சுப்போம். 2 டிகிரி கோணத்துல வந்து லைட் உமிழுது. ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 15 அடி அந்த ஒளி உமிழ்கிற இடத்துல இருந்து 15 அடி தாண்டி வந்தீங்கன்னா ஒளி கதிரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் இணைக்கரங்களா இருக்கும், இணை கோடுகளா இருக்கும்.
ஒரு 20 அடி வந்தீங்கன்னா இணைக்கோடுகளுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. இணைக்கோடுகள் மாதிரி இருக்கும். பக்கத்துல இருந்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து ஒண்ணுத்த விட்டு இன்னொன்னு விரிஞ்சு போகுது, டைவர்ஜென்டா தெரியும். ஆனா நீங்க வந்து ஒரு 20 அடி வந்துட்டீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் பேரலல் ரேஸ், ஒளி கதிர்கள். இதைதான் பூச்சிகள் வழிகாட்டியாக வைத்துக் கொள்கிறது. எப்படி? இதே பிரின்சிபல்னாலதான், இதே தத்துவத்தினால்தான் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நிலா நம்ம கூடயே நடந்து வரா மாதிரி தெரியுது. இரவுல நம்ம பயணம் செய்யும் போது நம்ம தலையை திருப்பி ஒரு கோணத்துல பாக்குறோம், நிலா கண்ணுக்கு தெரியுது. அப்படியே நடந்துட்டே இருக்கிறோம், நம்ம தலையை அங்க இங்க ஆட்ட வேண்டியதே இல்லை, அதே கோணத்துல வச்சா போதும், நிலா நம்ம கூட வரா மாதிரியே இருக்கு. ஏன்? ஏன்னா நிலா அவ்வளவு தொலைவில் இருப்பதுனால, நம்ம முன்னாடியே நான் பார்த்தேன் இல்லையா, சொன்னோம் இல்லையா, பா ஏற்படுத்தக்கூடிய கோணம் குறைவு, அதை விட தொலைவா இருந்தா இன்னும் கோணம் குறைவாகும், அதை விட இன்னும் தொலைவா இருந்தா இன்னும் கோணம் குறைவாகும், ரொம்ப ரொம்ப தொலைவா இருந்தா கோணம் ஆல்மோஸ்ட் 0 ஆயிடும். அதனால்தான் நிலா மாதிரியான வெகு தொலைவில் இருக்கக்கூடியது வந்து நம்ம பார்வை கோணம், நம்ம பூமியில இருந்து நம்ம நடந்து போகும்போது ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு போகும்போது நம்ம பார்த்தோம்னு சொன்னா பார்வை கோணம் வந்து 0 இருப்பதனால்தான் நிலா நம்ம கூட நடந்து வரா மாதிரி தெரியுது. சோ இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு வழிகாட்டியா நம்ம வச்சுக்கலாம், நேவிகேஷன் லைட்டா வச்சுக்கிறது. பூச்சி பயணிக்கும் திசையும் நிலாவிலிருந்து வரக்கூடிய அந்த இணைக்கோடுகளுக்கும் இடையில வந்து ஒரே கோணம் இருக்கிற மாதிரி வச்சுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கீழே வந்து பூச்சி பறக்கிற திசை வந்து ஒரு கோட்ல நான் காமிச்சுக்கிறேன், ஒரு ஆரோ மாதிரி அம்புக்குறி கோடு, வெட்டு வெட்டு துண்டுகளா கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு வந்து நிலால இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள். நிலா ரொம்ப தொலைவில் இருப்பதனால பூமிக்கு பக்கத்துல நிலாவினுடைய ஒளி கதிர்கள் வரும்போது அது பேரலா இருக்கும், இணைக்கரங்களா இருக்கும், இணைக்கோடுகளா இருக்கும். சோ இந்த நேர்கோட்டுல வந்து அந்த இணைக்கோடுகள் வந்து என்ன பண்ணும், ஒரே ஆங்கிள் கட் பண்ணும் இல்லையா. சோ அந்த பூச்சி நிலாவை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வச்சு பறந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன்ல பறக்கும். சோ தான் செல்லுகின்ற பாதை, தான் திரும்பி வர பாதை எல்லாத்தையும் இந்த கோணத்தை வைத்து அந்த பூச்சி கணித்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதா வழிகாட்டும் நிலா என்கின்ற ஒரு தத்துவம். இரவில் பயணிக்கக்கூடிய பூச்சிகளுக்கு நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பொருட்கள் தெரியாது. நிலப்பரப்பு மாறிக்கிட்டே இருக்கும் பூச்சியை பொறுத்த வரைக்கும். ஒரு செடி வந்து நாளைக்கு மடிஞ்சு போயிடும், இன்னொரு புது செடி வந்திருக்கும், ஒரு செடியில பூ இருந்திருக்காது, திடீர்னு பூ வந்திருக்கும், பல மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா. சோ நிலப்பரப்புல இருக்கக்கூடியதை வச்சு மட்டுமே பூச்சி வந்து தன்னுடைய வழியை காண்பது எளிதல்ல. கூட்டுல இருந்து பறந்து போய் பூக்கள்ல தேன்களை குடிச்சிட்டு திரும்பி தன்னுடைய கூட்டுக்கே திரும்பி வரணும்னா வழி பார்க்கணும்ல. நம்ம எப்படி நம்ம வந்து வீட்டுல இருந்து கிளம்பி பள்ளிக்கூடம் போறோம், பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வரோம், அல்லது அலுவலகம் போறோம் வரோம், வழி தெரியணும் இல்லையா. வழி நினைவு தப்பிடுச்சுன்னா என்ன ஆகும், ரோட்ல திக்கு தெரியாம சுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா. அது மாதிரி பூச்சியும் சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி சுத்தாம இருக்கிறேன்னா ஏதோ ஒரு வழியில அதுக்கு வந்து நேவிகேஷன் தேவை. இன்றைக்கு நம்ம புது இடத்துக்கு போனா கையில மொபைலை வச்சு அதுல வந்து கூகுள் மேப்பை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஒரு சென்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பூச்சிக்கு இயற்கையான கூகுள் வழிகாட்டி மாதிரி நிலா இரவுல தென்படுகிறது, வழிகாட்டுகிறது என்பதுதான் வழிகாட்டும் நிலா என்கின்ற தத்துவம். அதாவது ரொம்ப தொலைவுல நிலா இருக்கும்போது ஒரே அளவு கோண திசைன்னு வச்சுட்டு போச்சுன்னு சொன்னா நேர்கோட்டுல போகும். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய விளக்க நிலான்னு பூச்சி குழம்பி போய் அதுக்கு ஒரே கோணம்னு வச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நேர்கோடா இருக்காது, சுழல் பாதையா இருக்கும். அப்போ அந்த பூச்சி ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நிலால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னா அந்த விளக்கை நோக்கி சுழல் பாதையில சுழன்று சுழன்று சென்று அந்த விளக்கை போய் அடைஞ்சிடும். இதனால்தான் விட்டில் பூச்சிகள் விளக்குல போய் விழுந்து மடியுது அப்படின்னு ஒரு கருத்து, ஒரு பிரபலமான கோட்பாடு. பட்டன் புரூக் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், இயற்கை ஆய்வாளர் 1937 இந்த கொள்கையை முன்வைத்தார். பூச்சிகளுடைய இயக்கங்களை பார்த்து உற்று கவனித்து
அதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை அவர் உருவாக்கினார். நல்லா இருக்குது இல்லையா விளக்கம்? தொலைவில் இருக்கக்கூடிய நிலான்னு சொன்னா அந்த நிலாவை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வச்சு அந்த பூச்சி பறக்கும் போது நேர்கோட்டுல பறக்கும். ஆனா பக்கத்துல விளக்கு வந்த பிறகு விளக்குல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் பேரலா இருக்காது, டைவர்ஜென்டா இருக்கும் இல்லையா? ஆனா பூச்சிக்கு என்ன தெரியும்? ஒளி கதிர்கள் எல்லாம் பேரலா இருக்கணும் தானே தெரியும். அந்த பேரலா இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு பூச்சி ஒவ்வொரு ஒளிக்கதிர்க்கும் குறிப்பிட்ட கோணத்துல தான் பறக்க ஆரம்பிக்கும் போது அது பறக்கும் பாதை என்பது ஒரு சுழல் வட்ட பாதையாக மாறி அந்த மனிதன் உருவாக்கிய ஒளி, அது நெருப்பா இருக்கலாம், மின்விளக்கா இருக்கலாம், மெழுகுவத்தியா இருக்கலாம், அதுல போய் அந்த விட்டில் பூச்சி போய் விழுகிறது அப்படிங்கிற விளக்கம். கேட்ட உடனே நமக்கும் கரெக்ட் தான், ஆஹா அப்படின்னு தோணும். ஆனா பஞ்சதந்திரம் அப்படிங்கிற அந்த சினிமா பார்த்தா இருக்கீங்களா? நீங்க பெரும்பாலும் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இங்க நீங்க பாக்குற இந்த சீன் வந்து அந்த திரைப்படத்துல ரொம்ப பிரபலமான ஒரு சீன். கரெக்டா கமலஹாசனுடைய வைஃப் சிம்ரன் அங்க உள்ள வரும்போது இவ வாந்தி எடுப்பா. யாரு? தேவியான். வாந்தி எடுத்துட்டு சொல்லுவா, எல்லாம் நீதான் காரணம் அப்படின்னு. அதை கேட்கிற சிம்ரன் வந்து என்ன முடிவுக்கு வருவா? அதாவது கமலஹாசனுடைய மனைவி அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் ஏதோ செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க. ஆனா அங்க அது வரைக்கும் நம்ம பாக்குற கேட்கிற விஷயத்த மட்டும் வச்சு நம்ம பொருத்தி பார்த்தா அந்த கருத்து தப்பு இல்லைல்ல. ஆகினால ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு கருத்து பொருந்தி வருவதனாலேயே அது வந்து மெயின் ஆயிடாது. இப்ப நான் இப்ப உங்களுக்கு விளக்கின கருத்து வந்து விட்டில் பூச்சி ஏன் விழுது அப்படின்னு விளக்குறது வந்து பொருந்தி வருது. நம்மளை பார்க்கிற நடைமுறைக்கும் கோட்பாட்டுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. கோட்பாடு வந்து நம்ம பார்க்கறதோட பொருந்தி வருது. ஆனா அப்படிதான் நடக்குதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது கண்டுபிடிக்காம இதான் மெயின் எடுத்துட்டோம்னு சொன்னா தவறுகள் வந்துடும். அந்த பின்னணியில் தான் பூச்சிகளின் இயக்கம் குறித்து பரிசோதனைகளை ஆரம்பிச்சாங்க. எப்படி பரிசோதனைனா, நிறைய பூச்சிகளை பிடிப்பாங்க. பிடிச்சு அந்த பூச்சியை வந்து ஏதாவது ஒன்றுல கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்ட பிறகு இரவுல இயங்குற பூச்சின்னு சொன்னா இரவுல அந்த பூச்சி விழித்தெழுந்து எந்த திசை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு பூச்சியை கட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வியப்பான தகவல் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு திசை விருப்ப திசையா இருந்தது. சில வகை பூச்சியில ஆல்மோஸ்ட் எல்லா பூச்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட திசை விருப்ப திசையா இருந்துச்சு. அதாவது 2 வகையான பூச்சிகள்ல நம்ம வந்து பார்க்கலாம். சில வகை பூச்சிகள் அந்த வகைக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூச்சிக்கும் வெவ்வேறு திசைகள் விருப்ப திசையா இருக்கு. சில பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்தமா அந்த பூச்சிகள் எல்லாம் ஒரே திசையை நோக்கி விருப்பப்பட்டு செல்லுகிறதாக இருக்கிறது. ஆனா எல்லா பூச்சிகளும் ஒரே திசையில போல, எல்லா வகை பூச்சிகளும் ஒரே திசையில போல. இத பரிசோதனையில கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மாதிரி நடத்தின ஒரு பரிசோதனையில ஹார்ட் அண்ட் டார்ட் மோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டில் பூச்சியை ஆராய்ச்சி செஞ்சதுல நிலவோட திசை மட்டுமல்ல, பூமியின் காந்த புலத்திற்கும் இந்த பூச்சி பறக்கின்ற திசைக்கும் தொடர்பு இருக்கிறது போன்ற ஒரு தகவல் கிடைத்தது. அதாவது நிலவு அடிவானத்துக்கு பக்கத்துல எந்த திசையில இருக்கு என்பதை வைத்த கோணம் மட்டுமல்ல, பூமியின் காந்த புலமும் தாக்கம் செலுத்துகிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த பறவையை கட்டி வச்சு ஆராய்ச்சி செய்வாங்கன்னு. அப்படி கட்டி வைத்து ஆராய்ச்சி செய்த போது இந்த பூச்சிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட திசையில போச்சு.
அதே பகுதியில செயற்கையாக மின்காந்தத்தை ஏற்படுத்தி மின்காந்த புலத்தை எதிர் திசையில மாத்தினதும், அதாவது பூமியினுடைய வடக்கை தெற்கு திசையாகவும் தென்காந்த புலமாகவும், அதாவது தலைகிழா. இப்போ காந்த முள்ள வடக்கு முள் வடக்கு நோக்கி காட்டுது இல்லையா, அந்த செயற்கையா ஏற்படுத்தின அந்த காந்த புலத்துக்குள்ள அந்த வடக்கு முள் தெற்கு நோக்கி காமிக்கும். அதாவது தலைகிழா மாத்திட்டோம் காந்த புலத்தை. அங்க அந்த பூச்சிகளை இதே மாதிரி கட்டி வச்சு ஆராய்ச்சி செஞ்ச போது பூச்சிகள் முன்னாடி செஞ்ச திசைக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் திசையில போச்சு. அப்ப என்ன நமக்கு தெரிய வருது, வெறும் நிலாவினுடைய இடத்தை வச்சு மட்டும் அல்ல, பூமியின் மின்காந்தமும் பங்களிப்பு செலுத்தலாம் என்கின்ற ஒரு கருத்து இதுல இருந்து உருவாச்சு. இதுல இந்த தத்துவத்துல நிறைய சிக்கல்கள் அறிவியலாளர்கள் காமிச்சாங்க. எல்லா நாளும் இரவுல நிலா தெரியாது. நமக்கு தெரியும், நிலா சுமார் 29.5 நாட்களுக்கு ஒரு முறை அதனுடைய இயக்கத்துல மாற்றங்கள் வரும். ஒவ்வொரு நாளும் முன்னாடி எத்தனை மணிக்கு உதிச்சதோ அதுல இருந்து சுமார் 50 நிமிஷம் லேட்டா நிலா உதிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துக்கு உதிக்காது. அப்படி லேட்டா உதிச்சே வரும்போது சில இரவுகள்ல நிலாவே தெரியாது. சில இரவுகள்ல முன்னிரவுல மட்டும்தான் நிலா தெரியும். சில இரவுகள்ல பின்னிரவுல மட்டும்தான் நிலா தெரியும். முழு இரவு நிலா தெரிவது என்பது வெகு குறைவான நாட்கள் தான். அப்போ எப்படி நிலாவை வச்சு பூச்சிகள் போகுது என்று நம்ம கற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி மேகமூட்ட நாட்கள், நிலா இல்லாத நாட்களையும் பூச்சிகள் ஒரே திசையில போகுது அப்படின்னு ரடார் கருவிகள் நமக்கு காமிச்சு. அறிவியல் வளர வளர ரடார் கருவிகள்லாம் வந்த பிறகு இதையும் வச்சு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. பெரும்பாலான பூச்சிகள் வலசையே போவதில்லை. கூட்டுல இருந்து போய் தேனை குடிச்சு திரும்பி வருது, அவ்வளவுதான். ரொம்ப தூரம் எல்லாம் போறதே கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிலா வழிகாட்டியாக செயல்படுகிறது என்று சொல்வது, அதனால்தான் விட்டில் பூச்சி போய் விழுது என்று சொல்வது அவ்வளவு தூரம் சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பியது. நிலா வழிகாட்டியாக செயல்படுவதை வைத்துக் கொண்டுதான் பூச்சிகள் விளக்குல விழுதுன்னு சொன்னா, விளக்கை நோக்கி செல்லக்கூடிய பூச்சிகளினுடைய பயண பாதை என்னவா இருக்கணும்? சுழலாக இருக்கணும். முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த படத்துல பாருங்க, பூச்சியினுடைய பாதை சுழலாவா இருக்கு. சிலது சுழல் போன்று இருக்கலாம், பட் பலதும் சுழல் இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம், எப்படியோ போய் தான் போய் விழுது. அப்போ விளக்கை வழிகாட்டியாக வைத்து செயல்படுகிறது என்று சொல்வது போதுமான ஆதாரம் இல்லை என்பதை நம்ம இங்க பார்க்கணும். அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, மனிதன் செயற்கையாக ஒளியை இரவுல ஏற்படுத்த துவங்கி, அதாவது நெருப்பை பயன்படுத்த துவங்கி சில லட்சம் வருடங்கள் ஆகின்றன. இந்த சில லட்சம் வருஷத்துல பூச்சியில இந்த மாதிரி விழுந்து விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டுன்னு சொன்னா, நெருப்புல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிச்சுன்னு சொன்னா, பூச்சிகள்ல உங்களுக்கு பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்திருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம். அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிரான ஒரு தாங்கும் சக்தி அளவு இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா உருவாயிடுது இல்லையா? சில லட்ச வருடங்கள் நம்ம செயற்கையாக இந்த தீயை ஏற்படுத்தி மனிதன் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் பூச்சிகளிடம் ஏன் இதை சமாளிக்கக்கூடிய திறன் வளரவில்லை? ஏன்னா பூச்சிக்கு இதனால எந்த லாபமும் இல்லை. யோசிச்சு பாருங்க, பூச்சி போய் அந்த நெருப்புல விழுந்து சாவுது, ரைட்? பூச்சிக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஆகையினால எவல்யூஷனரி பிரஷர், பரிணாம வளர்ச்சியின் தாக்கம் ஏற்பட்டு பூச்சிகளில் தீயை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உருவாகி இருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதே சமயத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? 100 ஆண்டுகள் தான் இருக்கு மின்சார விளக்கை நம்ம பயன்படுத்த துவங்கி. வீடுகள்ல விளக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த சொல்லுங்க சில 1000 வருடங்கள் தான் இருக்கு. ஆனா இந்த 1000 வருடங்களிலேயே
பூச்சிகளில பரிணாமம் ஏற்பட்டு இந்த விளக்கின் அருகே வேற பூச்சிகள் வரும் என்று தெரிந்து அந்த சின்ன பூச்சியை சாப்பிடுற பெரிய பூச்சிகள் அங்க வந்து வாழக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அதாவது எவல்யூஷனரி பிரஷர்ல இந்த பெரிய பூச்சிகள், அதாவது வேற பூச்சிகள், சின்ன பூச்சிகளை உண்டு வாழக்கூடிய வேட்டையாடும் பெரிய பூச்சிகள் விளக்கின் அருகே வந்து காத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாவதை நம்ம பார்க்கிறோம் வீடுகள்ல. அல்லது எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் செயற்கை ஒளியை நம்ம பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் இது வந்து இயல்பாக உருவாவதை நம்ம பார்க்கிறோம் பரிணாமத்தின் வளர்ச்சியில. இது பரிணாமத்தின் வளர்ச்சியில உருவாயிருக்கும் போது அதுவும் உருவாயிருக்கணும் இல்லையா இதே காலகட்டத்துல. அது ஏன் ஏற்படல என்பது ஒரு புதிர். ஆகையினால இந்த விளக்கம் போதுமானதாக இல்லை என்று நம்ம இன்னைக்கு முடிவு வரலாம். இதற்கிடையில வேற சில ஆய்வாளர்கள் வேற சில விஷயத்துல யோசிச்சு பார்த்தாங்க. மாத்தி யோசி அப்படின்னு வித்தியாசமா யோசிச்சு பார்த்தாங்க. ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, விளக்கை நோக்கக்கூடிய போகக்கூடிய பூச்சிகள் எந்த பாலினத்தை சார்ந்தது என்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சார். ஆனா பெண்ணா எது அப்படின்னு அவர் பார்த்த வியந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண் பூச்சிகள் தான் பெருமளவில் விளக்கை நோக்கி போகின்றன. பெண் பூச்சிகளும் போகுது, இல்லைன்னு இல்லை. அதிலும் அதாவது ஒரு ஆணுடைய இணையாமல் இருக்கக்கூடிய பெண் பூச்சிகள் அதிகம். ஆணோடு சமீபத்துல தான் ஒரு இணை ஏற்பட்டிருந்த பெண் பூச்சிகள் அப்படின்னு சொன்னா அந்த பெண் பூச்சிகள் வந்து குறைவு அப்படிங்கிறதையும் பார்த்தாரு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இணை இருந்தாலும் இணை செஞ்சிடலனாலும் அது வந்து போகுது. ஸோ மிக அதிகமாக போவது ஆண்கள். அதுக்கப்புறம் குறைவாக அதுக்கு அடுத்து போவது கொஞ்சம் நான் மேட்டட் ஃபீமேல். அதுக்கப்புறம் தான் மேட்டட் ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து 1957 1960 வரைக்கும் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு பல ஆண்டுகள் இதே போக்கை அவர் கண்டுபிடிச்சு வெளியிட்டார். அப்படி செஞ்சவர் பேர் வந்து பிலிப்ஸ் கலகன் அப்படின்னு பேர். இதுதான் அவருடைய கட்டுரையினுடைய தலைப்பு. மோத் அண்ட் கேண்டில், the candle flame as a sexual mimic of the coded infrared wavelength from a moth sex scent pheromone. அதாவது பெண் விட்டில் பூச்சிகள் உமிழக்கூடிய ஒரு வகை மனம், ஃபெரமோன் அப்படின்னு டெக்னிக்கலா சொல்லுவோம். பெண் பூச்சிகள் வெளியிடக்கூடிய அந்த மனம், அந்த வாசத்தை வைத்துக் கொண்டுதான் ஆண் பூச்சிகள் பெண்ணை நோக்கி போகும். அந்த வேதிப்பொருள், அந்த ஃபெரமோன் வேதிப்பொருள் வெளிப்படுத்தக்கூடிய அகசிவப்பு கதிர் பாங்கை சாதாரணமான விளக்கு, தீ போன்றவை கொண்டிருப்பதால் பெண் பூச்சி என்று மயங்கி ஆண் பூச்சிகள் போய் அதுல போய் விழுது அப்படிங்கிறது இந்த கட்டுரையினுடைய கருத்து. அந்த ஆய்வுல கிடைத்த தகவல்களை வைத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனா பிற்காலத்துலதான் ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு தெரிய வந்தது. இந்த பேப்பர் எழுதும்போது அவருக்கு தெரியாது. என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே பூச்சிகள் எதை நோக்கி ஈர்க்கப்படுதுன்னு சொன்னா அகசிவப்பு கதிரை நோக்கி இல்ல, புற ஊதா கதிரை நோக்கி. நிறமாலையில இன்னொரு எண்டு. அதனாலதான் நீங்க வந்து பல ரெஸ்டாரண்ட்ல பார்த்திருப்பீங்க, ப்ளூ கலர் லைட் வச்சிருப்பாங்க பூச்சியை பிடிக்கிறதுக்காக, ரெட் கலர் லைட் இல்ல இல்லையா? புற ஊதா கதிரை நோக்கி தான் பூச்சிகள் விரும்பி செல்கின்றன. ஆகவே இந்த தத்துவமும் இந்த கருத்தும் தவறு என்று நிரூபிக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும் பூச்சிகளினுடைய கண் பார்வை. நம்ம மனிதன் எடுத்துட்டோம்னு சொன்னாக்க சிவப்புல இருந்து ஊதா நிறை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம கண்ணுக்கு தெரியும். பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் சிவப்பே தெரியாது. ஆரஞ்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து புற ஊதா கதிர்கள் இருக்கிற வரைக்கும் தெரியும். சோ இப்போ பீஸ், வண்டுகளை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து இன்ஃப்ராரெட்ல கண்ணுக்கே தெரியாது, அதனால உணர முடியாது, ரைட்? சோ அதனால வந்து அல்ட்ரா வயலட் தான் அதிகமா கண்ணுக்கு தெரியும். ஆகவே இந்த ஆய்வும் அவ்வளவு சரியில்லை அப்படின்னு தள்ளப்பட்டது. இதற்கிடையில
வேற ஒரு ஆய்வை விஞ்ஞானிகள் செஞ்சாங்க. என்னன்னா பூச்சிகள்ல வந்து 2 வகையான பூச்சிகள் இருக்கு பிராடா சொல்லும்போது. பகலில் இயங்கும் பூச்சிகள், இரவில் இயங்கும் பூச்சிகள், இப்படி 2 இருக்கு இல்லையா? எல்லா பூச்சியும் வந்து எல்லா சமயத்திலையும் இயங்காது. இப்போ பகல்ல இயங்குற பூச்சியை எடுத்துட்டோம்னு சொன்னா பகல் நேரத்துல வேலை செய்யும், இரவு நேரத்துல ஓய்வு எடுக்கும். அதே சமயம் மாதிரி இரவில் இயங்கும் பூச்சிகளை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பகல் நேரத்துல ஓய்வு எடுக்கும், இரவு நேரத்துல வேலை செய்யும். ஓய்வு எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஓய்வு எடுக்கிறது என்று சொன்னால் பூச்சிகள் ஏதோ ஒரு இடத்தில் இடுக்கில் பூந்து கொண்டு ஒளிந்து கொள்கிறது. இலைக்கு அடியில ஒளிஞ்சுக்கலாம், ஒரு குப்பை கூலத்துக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம், அல்லது மர பொந்துல எங்கேயாவது ஒரு ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். எங்கேயாவது ஒளிஞ்சுக்குது. ஏன் ஒளிஞ்சுக்குது? ஏன்னா அதை வேட்டையாடக்கூடிய பறவை, அது தூக்கி கொண்டிருக்கும் போது வேட்டையாடக்கூடிய பறவை எளிதாக அதை வேட்டையாடி விடக்கூடாது என்பதற்காக ஒளிந்து கொள்கிறது. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பூச்சிகள் வேலை செய்யும் போது வெட்ட வெளியில் இருக்கின்றன, ஓய்வு எடுக்கும் போது மூடிய ஒரு பகுதிக்குள்ள இருக்கு. ஒளி, நம்ம காணுற ஒளி, லைட், அது ஒரு மின்காந்த அலை அப்படின்னு நமக்கு தெரியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நமக்கு தெரியும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுல இந்த இந்த அலையினுடைய இப்போ கடல்ல இருக்கக்கூடிய அலையில வந்து உங்களுக்கு வந்து அலைகள் வந்து மேலும் கீழும் போகுது இல்லையா? கடலினுடைய தண்ணீர் பரப்புல மேலும் கீழும் போகுது. அது மாதிரி மின்காந்த புலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா மேலும் கீழும் மட்டும் இல்ல, பக்கவாட்டுல இந்த மாதிரி பல்வேறு கோணத்துல போக முடியும். இதுதான் அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமான இப்போ சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது அன்போலரைஸ்ட். எல்லா திசையிலும் அலை மேலும் கீழும் போயிட்டு இருக்கும், இடதும் வலதும் போயிட்டு இருக்கும், எல்லா திசையிலையும் அது போயிட்டு இருக்கும். ஆனா அதே சூரிய ஒளி இப்போ தண்ணியில பட்டு பிரதிபலிக்குதுன்னு வச்சுப்போம். தண்ணியில பட்டு பிரதிபலிக்கும் போது ஒரே ஒரு திசையில் மட்டும் அலை போல ஆடுகின்ற போலரைஸ்ட் லைட்டாக மாறிடும். அதே மாதிரி செடியினுடைய இலையில பட்டு பிரதிபலிக்கும் போதும் குறிப்பிட்ட கோணத்துல ஆடுகின்ற அலை போல மாறிடும். ரிஃப்ளெக்டட் லைட் வந்து போலரைஸ்டா இருக்கும் பெரும்பாலும். எல்லா ரிஃப்ளெக்டடும் இல்ல, பெரும்பாலும். ஒவ்வொரு பிரதிபலிப்பிலும் வித்தியாசமான சில போலரைசேஷன்கள் இருக்கும். ஓகே, இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா பூச்சிகள் ஒளியின் போலரைசேஷனை வச்சு அது வெளிப்பகுதியா உள்பகுதியா என்று தீர்மானித்துக் கொள்கிறது. இப்ப வெட்ட வெளி என்று சொன்னால் அங்க ஒளி வந்து பட்டு சிதறி, அந்த சிதறி இருக்கக்கூடிய அந்த ஒளியில போலரைசேஷன் இருக்கும். ஆகாயத்துல இருக்கக்கூடிய ஒளி வந்து போலரைஸ்டா இருக்கும், ஏன்னா அது வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளி இல்லையா? நீர்ல இருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளியும் போலரைஸ்டா இருக்கும். ஆனா ஒரு இருட்டறைக்குள்ள நம்ம இருக்கும்போது அதுக்குள்ள வந்து சேரக்கூடிய ஒளிக்கதிர் பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கதிர் அல்ல, அதனால அது அன்போலரைஸ்டா இருக்கும். சோ இந்த போலரைஸ்ட் அன்போலரைஸ்ட வச்சு வெளியே உள்ளே என்ற கருத்தை பூச்சிகள் அழிகின்றன. அதன் மூலமாக வெளியில வருது, இல்லைன்னா உள்ள போகுது. பகல்ல இரவுல அதனுடைய இயக்கத்துக்கு ஏற்றா போல அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஒரு சில விஞ்ஞானிகள் முன் வச்சாங்க. இன்னொரு ஒரு தத்துவம் வந்து இதே சமயத்துல உருவாச்சு. அந்த தத்துவத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இப்போ நீங்க இங்க பாக்குற இந்த ஒரு புதிர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நடுவுல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள், அந்த ரோடு ஜங்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய புள்ளிகளை கொஞ்சம் கூர்ந்து பார்த்துட்டே இருங்க. திடீர்னு பிரகாசமா இருக்கும், திடீர்னு ஒரு பழுப்பு நிறத்தில் தெரியும். அதே இடம். இது வந்து ஒரு பார்வை மயக்கம். ஓகே, இது பேர் வந்து மேட்ச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2-3 ஷேட்ல இருக்கக்கூடியது வந்து பக்கத்துல இடைவெளியோட இருக்கும்போது அதனுடைய கருமை தன்மைகள்ல வேறுபாடு வரும். மேட்ச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் இணைச்சு என்ன கொள்கை அப்படின்னு சொன்னா, ஒரு ஏசியோ அப்படிங்கிறவர் வந்து முன்வைத்த கொள்கை என்னன்னு சொன்னா மேட்ச் பேண்ட் தியரி என்று பெயர். ஒளி பிரகாசமாக பிரகாசிக்கும் போது இரவுல அந்த ஒளியை இரவில் இயங்கும் பூச்சிகள் விரும்புவதில்லை. ஏன்னா ஒளியில மற்ற வேட்டையாடும் விலங்கு கண்ணில் நம்ம பற்றுவோம் அப்படின்னு இருட்டை நோக்கி போக துவங்குது. இருட்டை நோக்கி போக துவங்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒளியை சுற்றி இந்த மேட்ச் பேண்ட் மாதிரி ஒளி இருட்டு அப்படிங்கிற பட்டை பட்டையாக தான் அந்த பூச்சி கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த பட்டை பட்டையாக கண்ணுக்கு தெரிகிற அந்த மேட்ச் பேண்ட்ல அது வந்து கருமையை பகுதியை நோக்கி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் விளக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு ஒரு தோற்றம் நமக்கு வெளியிலன்னு தெரியுது அப்படின்னு இவங்க வந்து ஒரு விளக்கம் தந்தார்கள். இதெல்லாம் விளக்கம் தான். எப்படி அந்த பஞ்சதந்திரம் கதையில தேவயானை வாந்தி எடுக்கும் போது நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது சிம்ரன் மனதுல ஒரு விளக்கம் ஏற்படுது இல்லையா? அந்த விளக்கம் சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம் இல்லையா? விளக்கம் தான். விளக்கம் என்பது நடக்கும் விஷயத்துக்கும் நம்ம சொல்லும் விஷயத்துக்கும் பொருத்தம் இருக்கு. ஆனா அதுதான் மெய் என்பதல்ல இல்லையா? அதான் கோட்பாடு, ஹைபோதசிஸ் அப்படின்னு அறிவியல்ல சொல்றோம். இப்ப நம்ம முன்னாடி வந்து 3 விதமான கோட்பாடுகள் இருக்கு. ஒன்னு வந்து ஓபன் ஸ்பேஸ் தியரி, நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியா உள்ளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு வந்து மேட்ச் பேண்ட் தியரி, இருட்டு வெளிச்சம்ங்கிற இடத்துல வந்து அந்த இருட்டை நோக்கி இந்த பூச்சிகள் போக முயற்சிக்கிறது அப்படின்னு. மூன்றாவது முதல்ல நம்ம பேசின லைட் காம்பஸ் தியரி, அதாவது நிலவு வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. இந்த 3 கோட்பாட்டுல பூச்சிகள் 3 விதமாக இயங்க வேண்டும். லைட் காம்பஸ் சொன்னா சுழல் வடிவத்துல அந்த பூச்சி அந்த விளக்கை நோக்கி செல்ல வேண்டும். மேட்ச் பேண்ட் தியரின்னு சொன்னா வேற ஒரு பாதையில செல்லணும். ஓபன் ஸ்பேஸ் தியரின்னு சொன்னா நேர செல்லணும், ஆல்மோஸ்ட் நேர்கோட்டுல, சற்றேறக்குரிய நேர்கோட்டு. உண்மையிலேயே இது எப்படி செல்கிறது என்பதை ஒரு ஆராய்ச்சி செய்ய புகுந்தார்கள். பூச்சிகளுடைய பின்புறத்துல கெமினோலுமினசன்ட், அதாவது வந்து ஒரு இந்த மின்மினி பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மின்மினி பூச்சிகளை வச்சு இந்த ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. வீடியோ படம் எடுத்து அந்த பூச்சிகளுடைய பாதைகளை சரிபார்த்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆராய்ச்சியினுடைய முடிவு 3ல் எது உண்மை என்று எனக்கு நமக்கு தெரியாது. ஆராய்ச்சி தெளிவான தகவலை நமக்கு தெரிவிக்கல. 3 வகையாகவும் போகக்கூடிய நிலைமைகளை நம்ம பார்க்கிறோம். ஆகையில உண்மையிலேயே இன்றைக்கு நமக்கு ஏன் விட்டில் பூச்சிகள் விளக்கில் விழுகிறது என்பதற்கு முழுமையான அறிவியல் பூர்வமான ஆதாரபூர்வமான கருத்து இல்லை. 3 கோட்பாடுகள் இருக்கு. 3 கோட்பாடுகள் இருக்கு. ஏன் தேவயானி வாந்தி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு சிம்ரன் மனதுல இருக்கு. அது மாதிரி ஒரு கோட்பாடு. நடந்தது வேற இல்லையா? நடந்தது அவங்க வந்து ஏதோ தூக்கு மாத்திரையை சாப்பிட்டாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு 3 கோட்பாடுகள் நம்ம முன்னாடி இருக்கு. இந்த 3ல எது உண்மை என்று இன்றைக்கு நமக்கு இன்னும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. அறிவியல்ல இதை பத்தி கவலைப்படல. அறிவியல் மெய் தேடிய ஒரு பயணம். மெய் என்னன்னு தெரியலன்னா ஏதாவது ஒன்று சொல்லி தன்னைத்தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது இல்லை. மெய்யை தேடிக்கொண்டே இருக்கணும். அதான். ஆனாலுமே கூட
இது வரைக்கும் நம்ம தேடின இந்த தகவல்னால அப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய பிரயோஜனங்கள் இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு வந்து இயற்கை சார் விவசாயம், பயோ ஃபார்மிங் அப்படின்னு ஒரு கருத்து, எக்கலாஜிக்கல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்றைக்கு செழுமைப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. புதுவை அறிவியல் இயக்கத்தினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய CERD அந்த நிறுவனத்துல பணிபுரிந்த பார்த்திபோ போஸ் என்ற ஒரு விஞ்ஞானி இன்றைக்கு வந்து கல்கத்தால இருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆய்வுல வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருக்காரு. உலக அளவுல கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியணும், சர்வதேச அளவுல வந்து இன்றைக்கு பேசப்பட்டு வருகின்ற ஒரு புதிய கான்செப்ட் விவசாயத்துல பயாலஜிக்கல் ஃபார்மிங், எக்கலாஜிக்கல் ஃபார்மிங் அப்படிங்கிற பேர்ல, பயாலஜிக்கல் இல்ல, எக்கலாஜிக்கல் ஃபார்மிங், சுற்றுச்சூழல் அறிவை பயன்படுத்திய விவசாயம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷன்ல பயன்படுத்தினது வந்து வேதியியல் விவசாயம். வேதியியல்ல நம்ம கிடைச்ச தகவலை வச்சு நம்ம பயன்படுத்திய விவசாயம். அதுல இருந்து கொஞ்சம் மாறி இன்றைக்கு சுற்றுச்சூழல் அறிவு நமக்கு வந்திருப்பதனால அதை பயன்படுத்திய விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க சைட்ல நீங்க வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி தெரியுது. மேல வந்து ஒரு ஃபனல் மாதிரி வச்சிருக்க குப்பை தொட்டி மாதிரி. அது என்னன்னு சொன்னா பூச்சிக்கான ஒரு ட்ராப், பொறி. இது வந்து ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. பூச்சி தாக்குதல்னால பயிர்கள் அழிவது ஒரு மிகப்பெரிய சவால். பூச்சிக்கும் விளக்குக்கும் ஒளிக்கும் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி எவ்வளவு செஞ்சிருக்கோம் இல்லையா? அதை வச்சு எந்த குறிப்பிட்ட ஒளியில அந்த ஒளியை ஏக்கினா பூச்சிகள் வந்து அந்த விளக்க நோக்கி வரும், அப்படி வர பூச்சிகள் எப்படி அந்த ஃபனலுக்குள்ளால அந்த தொட்டிக்குள்ள போய் விழுந்துரும், சோ தட் அந்த பயிர்கள்ல பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சியினுடைய ஒரு முக்கிய பங்கு. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல மேலே கட்டி தொங்க விட்டுருக்காங்க, இல்லைன்னா ஒரு பேண்ட் மாதிரி வெட்டி ஒட்டியிருக்காங்க. இதுவும் என்னன்னு சொன்னா சில குறிப்பிட்ட பூச்சிகள் மஞ்சள் கலரை நோக்கி வருகிறது. ஒளியே தேவையில்லை, மஞ்சள் கலர் இருந்தா போதும், அதுல ஒளி பட்டு சதுரினா அதை நோக்கி வருகிறது என்பதை இந்த ஆராய்ச்சிகள்ல நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு பூச்சிகளுக்கான ட்ராப், அந்த மஞ்சள் கலர்ல தொங்குறதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒட்டு பசை இருக்கும். ஸோ அதை நோக்கி வர பூச்சி வந்து அந்த ஒட்டு பசையினால ஒட்டி அந்த பேப்பர்லயே ஒட்டிக்கிடும். எப்படி நம்ம சிறு வயதுல வந்து ஈசல் பூச்சியெல்லாம் வந்து இரவுல வரும்போது எண்ணெய் தடவி ஒரு பேப்பரை விளக்கு பக்கத்துல கட்டி விட்டோம்னு சொன்னா அதுல வந்து அந்த ஈசல் எல்லாம் ஒட்டிக்கும் இல்லையா? அதே மாதிரியான முறையில, அதாவது வேதிப்பொருட்களை பயன்படுத்தாமல் வேறு முறையில் சுற்றுச்சூழல் அறிவை வைத்துக்கொண்டு, பூச்சிகளினுடைய சுற்றுச்சூழல் அறிவை வைத்துக்கொண்டு பூச்சிகளை விவசாயத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முறை. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பேப்பரை ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த பேப்பர் என்ன பண்ணுன்னு சொன்னா அதுல பிரதிபலிக்கக்கூடிய ஒளி என்னவா இருக்கும்னு சொன்னா அதுல வந்து போலரைசேஷன் இருக்கும். அந்த போலரைசேஷன் இருப்பதனால பூச்சிகள் இந்த பகுதியை அண்டாது, வேற பகுதியை நோக்கி போயிடும். அகைன் பூச்சிகளுடைய ஒளிக்கும் பூச்சிக்கும் இருக்கக்கூடிய இயக்கத்தை நம்ம படித்ததிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மெத்தட்ஸ். என்னுடைய உரை அதுக்கு நான் தலைப்பு சொன்ன போது முதல் தலைப்பு விட்டில் பூச்சிகள் ஏன் விளக்கில் விழுகின்றது, இரண்டாவது தலைப்பு நான் சொன்னது வந்து அறிவியலின் திருவிளையாடல். நம்ம எல்லாரும் இந்த திருவிளையாடல் சினிமா பார்த்திருப்போம் இல்லையா? பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த சீன் நம்ம நிச்சயமா பார்த்திருப்போம். தர்மி வந்து அந்த கவிதையை படிச்சதும் மன்னன் பொற்குழிய கொடுக்கக்கூடிய சமயத்துல நக்கீரன் எழுந்து என்ன சொல்கிறார்? உன்னுடைய பாட்டுல குறை இருக்கிறது. என்ன குறை? சொற்குற்றம், பொருள் குற்றம். சொல் குற்றம், பொருள் குற்றம் அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு சொல்றாரு. இந்த சொல் குற்றம்னா என்ன, பொருள் குற்றம்னா என்ன?
மெய்யை அடையும் வழி என்ன? நம்ம இப்ப பார்த்த இந்த ஆராய்ச்சிகள் அந்த பின்னணியிலிருந்து நம்ம இதை பத்தி கொஞ்சம் வாதிக்கலாம். இதுதான் இந்த உரையினுடைய இரண்டாம் பகுதி. அறிவு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சான்றுகளின் அடிப்படையில் நிறுவப்பட்ட மெய்த்தன்மையான நம்பிக்கை. அதாவது என்னெல்லாம் வேணும்? சான்றுகள் அடிப்படை வேணும், மெய்த்தன்மையானது வேணும். ரெண்டு விஷயங்கள். ஆரம்பத்துல அந்த நிலவு வழிகாட்டி அப்படின்னு சொன்னபோது சான்றுகள் இருந்ததா? இல்ல. அப்புறம்தான் வந்து அந்த பூச்சிகளை வந்து கயத்துல கட்டி ஆராய்ச்சி செஞ்ச போதுதான் சான்றுகளை நம்ம திரட்ட ஆரம்பிச்சோம். அந்த சான்றுகள்ல இருந்து நமக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. சில வகை பூச்சிகள் ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி போகின்றன. சில வகை பூச்சியில ஒவ்வொரு பூச்சிக்கும் சில விருப்பப்பட்ட இடங்கள் இருக்கு. நிலவோட ஒளி மட்டும் இல்ல, பூமியோட மின் காந்தமும் காந்த புலமும் பங்கு செலுத்துது போன்ற பல விஷயங்கள் சான்றுகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. சில கோட்பாடுகளை உருவாக்கணும். என்ன கோட்பாடுகள்? நிலவு வழிகாட்டி கோட்பாடு, இல்லைன்னா மேட்ச் பேண்ட் கோட்பாடு, அப்படி இல்லைன்னா ஓபன் ஸ்பேஸ் கோட்பாடு அப்படின்னு சில கோட்பாடுகளை உருவாக்கணும். ஏன் பூச்சிகள் போகுது அப்படிங்கிறது, அதுக்கான மெய்த்தன்மையை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் உண்மையா? அது பொருந்தி வருது, கரெக்ட். எப்படி சிம்ரன் மனதுல வந்து தேவயானை சொன்னதை பற்றி அவங்களுக்கு மனசுல இருந்த ஒரு கருத்து பொருந்தி வருகிறதோ, அதே மாதிரி பொருந்தி வருது. பட் அதுதான் உண்மையா, அதான் மெய்த்தன்மையா அப்படிங்கிறதுக்கு இன்னும் சான்று இல்லையா? ஓகே, இதுல நம்ம வந்து அந்த சொற்குற்றம் பொருள் குற்றம் எங்க வருது, இந்த மெய்த்தன்மையை நிரூபிப்பதுல சொற்குற்றம் பொருள் குற்றம் எங்கே வருகிறது என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்ம வந்து ஒரு 3 கிளைம்ஸ், கூற்று, அதை பார்க்கலாம். பெண்களுக்கு கணிதம் வராது, எனவே மலர்ங்கிறது ஒரு பெண், இந்த முறை கணிதத்தில் கூடுதல் மணிப்பெண் எடுக்க முடியாது என்றான் ராம். மலர் ஃபெயில். அப்போ ராமோட வாதம் கரெக்ட் தானா? ராம் என்ன சொன்னாரு? பெண்களுக்கு கணிதம் வராது, அதனால மலருக்கு வந்து அதிகமா மதிப்பெண் வராது கணிதத்துலன்னு சொன்னாரு. கரெக்டா அதே மாதிரி மலர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ ராம் சொன்னது கரெக்டா? ரெண்டாவது, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாது, எனக்கு சர்க்கரை நோய் இல்லை, எனவே நான் இனிப்பு கூடுதலாக சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை என்றார் அகமது. இவருடைய வாதம் கரெக்டா? லாஜிக்கா கரெக்டா? கரெக்டா நம்ம இங்க பேசும்போது லாஜிக்கா கரெக்டா? நிர்மலாவுக்கு காலையில் வாந்தி வருகிறது, கர்ப்பமாக இருப்பவர்களுக்கு வாந்தி வரும், எனவே அவர் கர்ப்பம். இதுவும் லாஜிக்கா கரெக்டா? இல்ல, நமக்கு தெரியும் இல்லையா, மூணுத்துலயுமே லாஜிக் வந்து கரெக்ட் இல்ல. அது என்ன கரெக்ட் இல்ல? அதான் இதான் சொற்குற்றம். லாஜிக் சரியா இல்ல என்பதுதான். அது என்ன சரியில்லை? லாஜிக் என்று வரும்போது நிறைய விஷயம் இருக்கு. நான் சிம்பிளா ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். லாஜிக்ல வந்து நம்ம வந்து என்ன எடுத்துட்டாலும் 3 பகுதி இருக்கு. இப்ப உதாரணமா முதல் விஷயத்தை எடுத்துக்கலாம். பூமி உருண்டை, பூமியில் மழை பெய்யும், எனவே இன்று மழை பொழியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது லாஜிக்னு கரெக்டா சொல்லுவோமா? இல்ல. ஏன்? 1க்கும் 2க்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. அந்த கனெக்ஷன்ல இருந்து 3 வரவே இல்லை, ஆகினால் சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல தேவர்கள் பறக்க முடியும் என்றால் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னு சொன்னா, அஸ்வின் ஒரு தேவர் எல்லாருக்கும் தெரியும், எனவே அஸ்வினால் பறக்க முடியும். இங்க வந்து லாஜிக் கரெக்டா இருக்கு. அந்த தகவல் தவறா இருக்கலாம், அது வேற விஷயம். தகவல் தவறுனா என்ன அர்த்தம்? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தவறா இருக்கலாம். தேவர்களால் பறக்க முடியும், தேவர்னு ஒருத்தரே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது வேற விஷயம். அது உண்மையாக இருந்தால், அதாவது முதல் விஷயம் உண்மையாக இருந்தால், இரண்டாவது விஷயமும் உண்மையாக இருந்தால், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து 3வது விஷயம் நிச்சயமாக உண்மையாக இருக்கும் இல்லையா? இதுதான் லாஜிக். லாஜிக்ல ஒரு பார்ட்.
இதையே கணித ரீதியாக நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம்னு சொன்னா தர்க்கம், லாஜிக், ஹேது, ஏரணம். தமிழ் இலக்கியங்கள்ல வந்து ஏரணம் என்பது இதனுடைய உண்மையான கலைச்சொல். ஹேது என்பதையும் யூஸ் பண்றாங்க. ஏது அப்படின்னு யூஸ் பண்றாங்க. வடமொழியில ஏதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. லாஜிக் தான் ஆங்கிலீஷ்ல சொல்றோம். தற்கால தமிழ்ல வந்து தர்க்கம் அப்படின்னு சொல்றோம். A implies P. X is an element of A. Therefore, X equal to P. கணித ரீதியாக இதை நம்ம சொன்னோம். இப்ப நம்ம பார்த்தா அந்த லாஜிக். மனிதர்களுக்கு 3 கண் உண்டு அப்படிங்கிறது கரெக்டா இருந்தா, நக்கீரன் ஒரு மனிதன் அதுவும் உண்மையாக இருந்தா, நக்கீரனுக்கு 3 கண் இருக்கும். இதுதான் லாஜிக்னுடைய ட்ரூத். முதல் 2 உண்மையாக இருந்தால். இதையே நம்ம கணித ரீதியா பார்த்தோம்னா மனிதர்கள் இம்ப்ளைஸ் 3 கண். நக்கீரன் இஸ் எலிமெண்ட் ஆஃப் மனிதர்கள் செட், ஒரு செட். எனவே நக்கீரன் ஈக்குவல் டு 3 கண். மேத்தமேட்டிக்கலா நம்ம பார்த்தோம்னு சொன்னா லாஜிக்ல. இது சொற்குற்றம் லாஜிக். இப்ப நம்ம வந்து அந்த பார்த்த அந்த 3 ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். பெண்களுக்கு கணிதம் வராது, அது உண்மையாக இருந்தா, மலரால் இந்த முறை மதிப்பெண் எடுக்க முடியாது, முதல் விஷயம் உண்மையாக இருந்தா மத்ததெல்லாம் லாஜிக் கரெக்ட். சோ உண்மையிலேயே இதுல நம்ம கேள்வி கேட்க வேண்டியது முதல் விஷயம் கரெக்டா, அந்த குறிப்பிட்ட மலருக்கு கணிதம் வருமா வராதா என்பதில் இங்க கேள்வி இல்லையா. ரெண்டாவது விஷயம், சர்க்கரை நோய் இருக்கவங்க இனிப்பு சாப்பிடக்கூடாது. அப்படின்னா மத்தவங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்பது அதுல இருந்து எதுவுமே வரல இல்லையா, தொடர்பு இல்லை. அதனால ரெண்டாவதுல இருக்கக்கூடிய சிக்கல் வந்து முதல் விஷயத்திற்கும் இரண்டாவதுக்கும் தொடர்பே இல்லை. அதுதான் வந்து இந்த லாஜிக்ல இருக்கக்கூடிய சிக்கல். மூன்றாவது என்ன, நிர்மலாவுக்கு காலையில் வாந்தி வருகிறது, கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு வாந்தி வரும், எனவே அவர் கர்ப்பம். என்ன இங்க இருக்கு, கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு வாந்தி வரும், கர்ப்பமாக இருப்பவர்களுக்கு மட்டும் வாந்தி வரும்னு இல்லை இல்லையா. சோ தவறு வந்து அங்க இருக்கு, லாஜிக் தவறு இல்லையா. சோ இது வந்து லாஜிக்லா இந்த மூன்றும் தவறான வாதங்கள், ரைட். சோ இது வந்து சொற்குற்றம். பொருள் குற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நம்பிக்கைக்கு என்ன அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து உணர்வுபூர்வமான இல்லைன்னா நடைமுறை காரணங்கள் இருக்கலாம், அல்லது தர்க்கம் அதாவது அறிவுசார் காரணங்கள் இருக்கலாம். பல சமயங்கள்ல நம்ம செய்யற பல விஷயத்துக்கு வந்து உணர்வுபூர்வமான காரணம் இல்லைன்னா நடைமுறை காரணத்தை வச்சு நம்ம பண்ணுவோம் நம்பிக்கை. அது வெறும் நம்பிக்கை. எப்போ அது தர்க்கம் அறிவு சார்ந்த காரணங்களை கொண்ட நம்பிக்கையா இருக்கோ அப்பதான் அது வந்து மெய்த்தன்மையான நம்பிக்கை. உணர்வுபூர்வமான நம்பிக்கை என்ன இருக்கலாம், காரணம் என்ன இருக்கலாம், 2 பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் இந்த ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது நான் போட்டுக்கிறேன், பட் அதுதான் மெயின் ஆயிடாது இல்லையா, ரைட். சோ இப்போ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த இந்த கூற்றை நம்ம விவாதிப்பதன் மூலம் இதை குறித்து நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சியலாம். கசாப்பு கடைக்காரர் மாமிசம் வெட்டுவது பார்த்த சுரேஷ் அசைவ உணவு மீது வெறுப்பு கொண்டு உண்பதை நிறுத்தி கொண்டார். விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ படங்களை பார்த்து பூமி உருண்டைதான் என ஆயிஷா முடிவுக்கு வந்தார். சிகரெட் பிடிக்கும் பழக்கம் உள்ள தனது சித்தப்பா மற்றும் மாமா கேன்சர் நோயால் மடிந்து விட்டதை கண்ட எஸ்தர் சிகரெட் பழக்கம் கேன்சர் நோயை உருவாக்கும் என்ற முடிவுக்கு வந்தார். இங்க நம்ம கேட்கிற கேள்வி வந்து அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன, எதை வைத்து அந்த முடிவுக்கு வந்தாங்க. முதல் விஷயத்துல எதை வச்சு முடிவுக்கு வந்திருக்காரு அவரு, அது முடிவு தப்பா ரைட்டா நம்ம இப்ப வந்து பேசல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை வைத்து அந்த முடிவுக்கு வந்தாருதான். எடுத்த முடிவு தப்பா இருக்கலாம், சரி தவறா இருக்கலாம், ஆனா எதை வச்சு எடுத்தாங்கிறதா இப்ப நம்ம கேட்கிற கேள்வி.
எதை வச்சு அந்த நபர் வந்து சுரேஷ் வந்து முடிவுக்கு வந்திருக்காரு? அவருக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு. அது ஒரு உணர்வு பூர்வமான முடிவு. தர்க்கபூர்வமான முடிவு கிடையாது இல்லையா? முடிவு கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். அதை பத்தி நம்ம பேசல. எடுத்த முடிவுக்கான காரணம் வந்து தர்க்கபூர்வமான அறிவுபூர்வமானது இல்லை. இரண்டாவது எடுத்துப்போம். விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ படங்களை பார்த்து அதான ஆதாரம். சோ ஆயிஷாவுடைய முடிவு ஒரு அறிவுபூர்வமான தர்க்கபூர்வமான விஷயமா இருக்கு. யார் வேணாலும் நீங்க அந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு அதே முடிவு தானே வரும் இல்லையா? சோ தர்க்கபூர்வமான அறிவுபூர்வமான விஷயமா இருக்கு. மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, எஸ்தர் தான் பார்த்த 2 சம்பவத்திலிருந்து ஒரு பொது முடிவுக்கு வராங்க. தான் பார்த்த ஒரு 2 சம்பவமே வந்து பொது முடிவுக்கு வர அளவுக்கு ஆதாரமா இல்ல இல்லையா? சிகரெட் பிடிப்பதனால கேன்சர் வரும்னு நமக்கு இன்னைக்கு வந்து அறிவியல் பூர்வமா தெரியும். அது வேற விஷயம். பட் ஆனா இந்த 2 சம்பவங்கள்ல இருந்து அந்த முடிவுக்கு வருவது என்பது அறிவுபூர்வமான முடிவு கிடையாது. இது மாதிரி ஒரு ஆராய்ச்சியை செஞ்சு ஸ்மோக் பண்றவங்க கேன்சர் வந்தவங்க அப்படின்னு ஒரு பெருமளவுக்கு ஆராய்ச்சி செஞ்சு அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு தரவு கிடைச்சதுன்னு சொன்னா அது அறிவியல் பூர்வமான முடிவு. நான் ஒரு ஆளை பார்த்தேன் அதுல இருந்து எப்படின்னு சொன்னோம்னு சொன்னா அது வந்து தற்செயலா கூட இருக்கலாம் இல்லையா? காக்கா குவார பனம்பழம் வந்தா மாதிரி சிகரெட் பிடிச்சவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கலாம். சிகரெட் நாள் தான் வந்தது நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இல்லையா? அறிவியல் நம்ம இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அது வேற விஷயம். நான் இங்க சொல்ல வந்தது எஸ்தர் வந்த முடிவு எப்படி? அவங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணல இல்லையா? அதனால அது வந்து அறிவுபூர்வமான தர்க்கபூர்வமான ஒரு முடிவு இல்லை. அவங்களோட முடிவுக்கு வந்த விதம் தர்க்கபூர்வமான அறிவுக்கு இல்லை. முடிவு கரெக்ட் தான், ஆனா முடிவுக்கு வந்த விதம் தவறு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு இது பார்க்கலாம். காலம் காலமாக இருந்து வரும் பழக்கம், எனவே சனி நீராடுவது நன்று என்றார் ராஜா. அகைன் என்ன, காலங்காலமா ஒரு விஷயத்தை செய்வதனாலே அது சரின்னு ஆயிடுமா? சோ எந்த பேசிஸ்ல அது செய்யணும்னு சொல்றாரோ அந்த பேசிஸ் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. சனிக்கிழமை நீராடணுமா ஆடலாமா அது வேற விஷயம். எதன் அடிப்படையில் அதை செய்யணும் நம்ம சொல்றோமோ அந்த அடிப்படை வந்து அறிவுபூர்வமானது அல்ல. காலாகாலமா அதாவது நடைமுறை சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் இருக்கு. வாசல் கதவின் அகல உயரம் மற்றும் வாங்கி வந்த பீரோவின் அகல உயரம் முதலியவற்றை அளவீடு செய்து சற்றே சாய்த்து எடுத்து சென்றால் உள்ளே கொண்டு செல்ல முடியும் என்றார் ரியாஸ் முகமது. இங்க ரொம்ப தெள்ள தெளிவா அறிவுபூர்வமான முடிவு இருக்கு அப்படிங்கிற நம்ம பாக்குறோம் இல்லையா? வாசல் கதவை வந்து அளந்தாரு, பீரோ அளந்தாரு, இப்படி சாட்சி எடுத்துட்டு போனா உள்ள போயிடலாங்கிற முடிவு வராரு. அறிவுபூர்வமான ஒரு முடிவு இல்லையா? ஒரு புத்தகத்தில் தான் படித்த டிராகன் உண்மையிலேயே இருக்கிறது என்று வாடுதும் அரவிந்த் இல்லை என்று யாராவது நிரூபிக்கட்டும் என்று சவால் செய்கிறார். நான் புக்ல படிச்சேன் டிராகன் இருக்குன்னு எழுதி இருக்குது, அதனால இருக்கு, இல்லன்னு நீ நிரூபி அப்படிங்கிறாரு. இங்க என்ன பண்றாங்க, நீங்க நிரூபிக்க வேண்டியத மத்தவங்க தலையில கட்டுற ஒரு போக்கு இல்லையா? இதிலும் ஒரு புத்தகத்துல ஒரு விஷயம் எழுதிருக்கு என்பதனாலே அது உண்மையாயிடாது இல்லையா? சிறுவர் சிறுமியர் கதைகள்ல வந்து எவ்வளவோ கற்பனையான விஷயங்கள் இருக்குல்ல, பறக்கக்கூடிய குதிரையிலிருந்து பேசக்கூடிய சிங்கத்திலிருந்து எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உண்மை இல்லை இல்லையா? அதனால ஒரு புத்தகத்துல எழுதிருக்கு என்பதனாலே ஒரு விஷயம் உண்மையாயிடாது. இங்கதான் 4 விஷயங்களை நம்ம வந்து கவனமா சீர்தூக்கி பார்க்கணும். அறிவு, கருத்து, நம்பிக்கை, மூட நம்பிக்கை அல்லது காழ்ப்புணர்வு. அறிவு என்பது நான் முதலே சொன்னேன், சான்றாதாரங்களின் அடிப்படையில் மெய்த்தன்மையான கருத்து, நம்பிக்கை. கருத்துங்கிறது என்னது, சான்றாதாரம் இருக்கு, ஆனா மெய்த்தன்மையை நிரூபிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட போதுமானதா இல்லை. இப்போ இந்த விட்டில் பூச்சியை எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த 3 கொள்கைகள் இருக்கு இல்லையா? நிலவு வழிகாட்டுற கொள்கை, மேட்ச் பேண்ட் தியரி, இல்லைன்னா ஓபன் ஸ்பேஸ் தியரி. இந்த 3ம் அறிவியல் கருத்துக்கள்.
அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கொஞ்சம் சான்றுகள் இருக்கு. ஆனா அந்த சான்றுகள் இதுதான் இது முடிவு, இதுதான் மெய்த்தன்மை என்று சொல்கின்ற அளவுக்கு இல்ல இல்லையா? சோ அது வந்து ஒரு கருதுகோள் கருத்து. நம்பிக்கை என்பது என்னது? நம்ம இதோட தொடர்பு இருக்கலாம். அதாவது ஆரம்ப கட்டத்துல ஒரு கருத்து வச்சிருந்தாங்க இல்லையா? நிலவு வழிகாட்டியா இருக்குன்னு ஆராய்ச்சி எல்லாம் செய்வதற்கு முன்னாடி. அது ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு சான்றாதாரங்கள் கிடைக்க அது கருத்துங்கிற லெவலுக்கு உயருது. இன்னும் மேல சான்றாதாரங்கள் கிடைக்க அது அறிவுங்கிற நிலைக்கு உயருது. இதுல எங்க மூட நம்பிக்கை வருதுன்னு சொன்னா, ஒரு காலத்துல வச்சிருந்த நம்பிக்கைய என்ன சான்றாதாரம் வந்தாலும் இதுக்கு எதிரான அளவு சான்றாதாரம் இருந்தாலும் அதுதான் உண்மைன்னு நம்புறோம் இல்லையா? அப்பதான் மூட நம்பிக்கை. ஒரு காலத்துல பூமியில வந்து எல்லாரும் பூமி தாட்டைன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அது மூட நம்பிக்கை அல்ல. அது வெறும் நம்பிக்கை அந்த காலத்துல. பூமி தட்டை இல்ல, பூமி உருண்டை என்று கண்டுபிடித்த பிறகும் பூமி தட்டை தான் சொல்லும் போதுதான் மூட நம்பிக்கை வரும். ஓகே. சோ நம்முடைய அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில இருந்து தான் அறிவு வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா அங்கேயே நின்றக்கூடாது. அது சான்றாதாரங்க தேடும்போது அது கருத்துங்கிற லெவலுக்கு உயருது. அங்கேயும் நின்றக்கூடாது. இன்னும் கூடுதலாக ஆராய்ச்சிகளை செஞ்சு நுணுக்கமான கேள்விகளை கேட்டு விமர்சன பூர்வமாக அறியும் போது அறிவுங்கிற லெவலுக்கு நம்ம உயர்கிறோம். அப்படி செய்யும் போது நம்முடைய சான்றாதாரங்கள் பொய் என்று சொல்லக்கூடிய தகவல்களை நீக்கி வைக்க வேண்டும். அதை திருப்பி தூக்கிட்டு போனோம்னு சொன்னா அதுதான் மூட நம்பிக்கை. அப்பதான் மூட நம்பிக்கை ஆகுது. அதுக்கு முன்னாடி இல்ல. ஐ திங்க் இறுதியா வந்துடுறேன். டைம் இல்லாதனால நம்ம வந்து நேரடியா இறுதி பகுதிக்கு போயிடலாம். 1 hour ஆக போகுது. அறிவியல் அமைப்பு தனிநபர் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். தர்மி அப்படிங்கிறத வந்து ஒரு அறிவியல் ஆய்வில் ஈடுபடக்கூடிய ஒரு தனிநபர் அல்லது நீங்களோ நானோ, உங்களுக்கோ எனக்கோ அல்லது ஒரு விஞ்ஞானிக்கோ பிழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமோ. அறிவியல் அமைப்பு என்பது நக்கீரன் மாதிரி குற்றம் குறை கண்டுபிடித்தல் தான் அறிவியல் அமைப்பினுடைய நோக்கம். நிலவு வழிகாட்டின்னு சொன்னோம்னா ஆகான் கை தட்டிட்டு போறதல்ல. அதுல என்ன குற்றம் இருக்கலாம், என்ன குறை இருக்கலாம் என்று தோண்டி துருவி விமர்சனம் செய்வதுதான் அறிவியல் அமைப்பு. இந்த 2, அதாவது தனிநபரினுடைய ஊக்கம், அந்த ஊக்கத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை விமர்சன பூர்வமாக ஒரு அறிவியல் அமைப்பாக ஒரு கூட்டாக அதை வந்து விமர்சன பூர்வமாக பார்த்து சரி தவறுகளை களைந்து இன்னும் செழுமையாக்கக்கூடிய இந்த போக்கு இருக்கு இல்லையா? இந்த போக்கு தான் தனிநபர், இந்த அமைப்பு, இந்த போக்கினுடைய இறுதி விளைவு தான் அறிவியல் வளர்ச்சி. இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், அது பூமியினுடைய வடிவத்திலிருந்து, பூமி எப்படி தோன்றியதிலிருந்து, உயிர்கள் எப்படி தோன்றியதிலிருந்து, உயிர் பரிணாமம் எப்படி ஏற்படுகிறதிலிருந்து பல்வேறு விஷயங்கள்ல இன்றைக்கு இந்த அறிவியல் பார்வையை நாம் பார்க்கிறோம். கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை அப்படின்னு அறிவியல் செயல்படுவதில்லை. விமர்சன பூர்வமாக விஷயங்களை அணுகி அதிலிருந்து மெய்த்தன்மையான உண்மை என்ன அப்படிங்கிற நிலைக்கு நம்ம நகரக்கூடிய ஒரு பாதையில போவதுதான் அறிவியல் பாதை, அறிவு பாதை. அந்த பாதையில 3 நிலைகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை, கருத்து, அறிவு என்ற அந்த 3 நிலைகள்ல நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய கருதுகோள்கள் உயர்ந்து கொண்டே போகும். அப்படி உயர்ந்து கொண்டே போகும்போது சான்றாதாரங்களால் தவறு என்று நிரூபிக்கப்பட்டதை கைவிடலன்னு சொன்னா அப்போ அந்த நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளாக மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன்.